அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் நவம்பர் 26லேருந்து டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள், குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு புதன்கிழமையிலேருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்குமான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த வாரத்தில் அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல கிரக நிலைகளை பார்த்துருவோம். அடுத்தபடியாக இந்த வாரத்தில் முக்கியமான விசேஷ நாட்களை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பலனுக்குள்ளே போகலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த வாரத்தில் கிரக நிலைகள்: கடகராசியில் குரு வக்கரம், சிம்மராசியில் கேது, துலாராசியில் புதன், விருச்சக ராசியில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி பகவான் கோச்சாரத்தில் வக்கரகதியில் சஞ்சரிக்கிறாங்க. இனி இந்த வாரத்தில் முக்கியமான நாட்கள், விசேஷமான நாட்கள் என்னன்னு பார்க்குற போது, குறிப்பாக நவம்பர் 26 புதன்கிழமை கரிநாள். அன்றைக்கு எல்லா விதமான சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் விளக்கப்பட்ட நாள். பட் அன்றைக்கி ஜஸ்ட்டு விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருங்க. நவம்பர் 27 வியாழக்கிழமை முகூர்த்த நாள். எல்லா விதமான சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் செய்வதற்கு உகந்த நாள். நவம்பர் 28 வெள்ளிக்கிழமை, அன்றைக்கி அஷ்டமி, குறிப்பாக துர்கா அஷ்டமி. ஆக யாரெல்லாம் துர்க்கையை வழிபாடு பண்ண நினைக்கிறவங்க, பைரவருடைய வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பைரவ அஷ்டமியை காட்டிலும் துர்காஷ்டமி அன்றைக்கு உண்டு. யாரெல்லாம் துர்க்கைக்கு பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வழிபடணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக யாருக்கெல்லாம் கிரானிக்காக டிசீஸ் இருக்குது, நோய் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க, அல்லது கடனுடைய தொல்லை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த நவம்பர் 28 வெள்ளிக்கிழமை அந்த துர்காஷ்டமி அன்றைக்கி துர்க்கைக்கு வழிபாடு பண்ணுறது, அர்ச்சனை ஆராதனை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தனிய நாள். தனிய நாள்னாலே சுபகாரியங்களுக்கு விளக்கப்பட்ட நாள்னு அர்த்தம். தேவையில்லாத நல்ல விஷயங்கள் வேண்டாம். டிசம்பர் உங்களுக்கு 1ஆம் தேதி திங்கட்கிழமை முகூர்த்த நாள். மறுபடியும் எல்லா விதமான நல்ல காரியங்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. டிசம்பர் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரதோஷம். நமக்கு தெரியும், நந்தியம் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேக ஆராதனை அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுலேயும் அன்றைக்கி ருண விமோசன பிரதோஷம். ஆக கடன் நோயை அடைவதற்கான ஒரு பிரதோஷமாக இந்த பிரதோஷம் உங்களுக்கு உண்டு. ஆக எந்த பிரதோஷத்தை நம்ம விட்டாலும் இந்த வார பிரதோஷத்தை நம்ம கண்டிப்பாக சிவ வழிபாடும் நந்தியம் பெருமானுடைய வழிபாடும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இனி இந்த வாரத்தில் முதல்ல பலன்களை பார்க்குறது, முதல்ல மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்குது இதை பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கார், புத நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த வாரம் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் அத்தனை கிரகங்களும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க, அடக்கி வாசிங்க. தேவையில்லாத விஷயங்களில் எதுலேயும் தலையிடாதீங்க. குறிப்பாக இந்த வாரத்தில் யாருக்காவது பெருசாக கடன் கொடுக்கறது வேண்டாம். அது இல்லாமல் யாருக்கும் ஷூரிட்டி போடுறது, செக்யூரிட்டி கொடுக்கறது, இதிலெல்லாம் யோசித்து செய்யுங்க. ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இதெல்லாம் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது டைவர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸுமே சுமார். பிஸ்னஸில் லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே போதுமானது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலை இருக்குது, ஏன்னா சனி பகவான் உங்கள் சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறனால வேலை இருக்குது. பட் வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட்டு கொடுத்து தான் ஆகணும். எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும் வேலையில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் நிறையவே இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதுலேயும் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்காக நிறைய செலவு பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் நமக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வழக்கம் போல் சனி பகவான் 12ஆம் இடத்துல குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறது. பண வசதி, பொருள் வசதி இருக்கிறவங்க இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையற்ற செலவினங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இதான் உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாரமாக இவர்களால் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக யாரெல்லாம் அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களை எதிர்பார்க்குறீங்க, அது அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். இதெல்லாமே ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. பெரிய லெவலில் ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது
இதெல்லாம் வேண்டாம். ரொம்ப ரொம்ப அடக்கி வாசிங்க. இது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். விட்டதை பிடிக்கணும்னு நினைக்காதீங்க. அதுக்கான கிரக நிலைகள் நமக்கு ஃபேவரபுளாக இல்லை. இந்த வாரம் எல்லாமே உங்களுக்கு சுமார் தான். ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருங்க. இறை வழிபாடை அதிகப்படுத்துங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ குல தெய்வமோ அதை நல்லா கும்பிட்டு வாங்க. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அத்தனை விஷயங்கள்லேயும் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஸோ நல்லதுக்காக நம்ம போராட வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலேயும் கவனம். இந்த வாரம் முழுவதுமே சிவனை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் முருகப்பெருமானை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் இது வரைக்கும் எனக்கு மேரேஜ் நடக்கல, தள்ளி போயிட்டுருக்கு, டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் உருவாகும். குறைஞ்சபட்சம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது நடக்கும். நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்குது. பிஸ்னஸில் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து பண்ணிங்கன்னா போத்தார் சைடு 2 பேருமே நல்ல பெனிஃபிட் அடைவதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில், சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணுறீங்க, பிஸ்னஸ், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் பரவாயில்லாமல் இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் பிரேக்கப் இருந்தால் கூட சக்ஸஸ்ஃபுல்லாகும், ரீயூனியன் ஆகும். லவ் சக்ஸஸ் ஆகி ஃபியூச்சரில் மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் ஃபர்தராக ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வாரம் நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் வீசா வராதவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் மகிழ்ச்சி சந்தோஷம் அத்தனையும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. நல்ல விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஒரு லாபம் வருமானங்கள் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்கள் வேலையில் உங்களுக்கு ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ ஹைக்கோ என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். ஸோ வேலையில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுங்க. ஃபியூச்சர் நல்லா இருக்குது. ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்கன்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. பெரிய லெவலில் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். ஒரு செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். அது எனக்கு ஃபேவரபுளாக வருமானு நினைக்கிறவங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும். சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எதிர்பாராத பயணம் இருக்குது. அந்த பயணம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ஓரளவுக்கு இந்த வாரம் பரவாயில்லை. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுக்கு க்ரானிக்காக ஏதாவது நோய் இருந்தால் குணமாவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. பட் அதே சமயத்தில் இந்த வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாபில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், எஃபர்ட்டு கொடுங்க. இன்னும் கொஞ்சம் சிறப்பான பலன்களாக உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கும். யாரெல்லாம் இது வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ பிஸ்னஸ் நல்லா இருக்குது. என்னுடைய பிஸ்னஸில் நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறேன், தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்றேன், அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை ஆரம்பிக்க நினைக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷனில் எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இது வராமல் இருந்தால் இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மணி ரொட்டேஷன் இந்த வாரம் பரவாயில்ல. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னாலும் புகழ் அந்தஸ்து உண்டு. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் மகா கணபதியை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட்டுக்கு டூர் ட்ராவல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக பெரிய கிரைசஸ் ஒன்றும் இல்லை. வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக தொழில் சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான ஏர்னிங் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக எதோ நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு வாய்ப்புகள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். எல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பெருசாக பண வசதி இல்லை, பொருளாதார சூழ்நிலைகள் அதுக்கு தகுந்த மாதிரி இடம் இல்லை நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறது. கடன் வாங்கி நீங்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளை கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கும். இல்லைனாலும் நீங்கள் ஏதாவது கடனை கிரியேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம் உங்களை பொறுத்த வரைக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா ஒரு பக்கம் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
இன்னொரு பக்கம் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஜெயிப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த வாரத்தில் சொந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸில் நல்லதொரு லாபம் வருமானம் உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து தொழில் பண்ணிங்கன்னா 2 பேருமே லாபத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. இது வரைக்கும் மேரேஜ் டிலே ஆனவங்களுக்கு அல்லது மேரேஜ் போஸ்ட்போன்ட் ஆனவங்களுக்கு இந்த வாரம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். ரொம்ப பெரிய லெவலில் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, நட்பு, இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் சனி பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வசதி இருக்கிறவங்க எதிலையாவது முதலீடு பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது காரியங்கள் முயற்சி பண்ணால் எண்ணங்கள் காரியங்கள் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். ஸோ லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. ட்ரை பண்ணுங்கள். அதில் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். அதுலேயும் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு யாரால் பிரிஞ்சு போனால் அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு, உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இதுவே இருக்குது. குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் அமைவதற்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, அவர்களால் நன்மை, ஏற்றம் இது அத்தனை இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா இந்த வாரம் நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு, புகழ், அந்தஸ்து உண்டு. அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸுக்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு இருப்பதற்கான சுச்சுவேஷன் நிறையா உண்டு. ஆக இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் யாருக்கெல்லாம் பெருசாக லோன் இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கடன் இல்லைங்கிறவங்களுக்கும் நோய் இருக்குது, கிரானிக்காக டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு நோயுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்பு, நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகள் அளவு குறைவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் குழந்தைகளுக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ஸோ குழந்தைக்காக நம்மளால் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதுலேயும் இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் இது வரைக்கும் டிலே ஆகிருக்கு, நடக்கலை அல்லது போஸ்ட்போன் ஆகிருக்கு, தள்ளி நடக்குது, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் இறை அருளால் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அதே சமயத்தில் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்கறது வேண்டாம், அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வாரம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுக்கு லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம். லாபம் நமக்கு கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வர்றதில் நிறைய தடை. உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, இது இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. யார் வீட்டுக்காவது நீங்கள் கெஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது கெஸ்ட்டு பெரிய லெவலில் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹையர் ஸ்டடி ரொம்ப நல்லாவே இருக்குது. ரொம்ப நாளாக யாரெல்லாம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்க, ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் சனி பகவான் வேலையை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் வேலையில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. பார்க்க வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ அல்லது வேலையில் லாங் லீவ் போடுவதற்கான சுச்சுவேஷனோ நிறையா இருக்குது. அதனால் கடகராசியில் பிறந்த நீங்கள் இந்த வாரம் அடைக்கி வாசிங்க. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாகவும் இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதரி இருந்தாலும் அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில்
ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே உண்டு. உங்களுடைய ஹையர் ஸ்டடியுமே இந்த வாரம் பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தில் இது வரைக்கும் எனக்கு ரொம்ப நாளாக நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது வரல, எப்போ வரும்னு தெரியலங்கிறவங்களுக்கு இந்த வாரம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக இருக்கணும்னு முதலே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்க சித்தர்களை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப நாளாக அதாவது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. ஒரு பக்கம் இந்த வாரம் உங்களுடைய ஹெல்த்து, இன்னொரு பக்கம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், இதில் ரொம்ப கவனம் செலுத்துங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு திருப்தியற்ற மனநிலை அப்படிங்கிற சுச்சுவேஷனும் இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ், லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி ஃபியூச்சரில் மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு, நம்முடைய மதம் ஜாதி இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, இதெல்லாமே மிக்சிங்காக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய எஜுகேஷன் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. நான் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கேங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் லாபம் பரவாயில்ல. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது காரியங்கள் முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் கைகூடுமான சுமாராக இருக்குது. ஸோ எல்லா விஷயத்துலையும் பெருசாக எஃபர்ட் எடுத்து கொடுக்குறோம், எஃபர்ட் கொடுக்குற அளவுக்கு நமக்கு காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணாமல் இல்லை, முயற்சி பண்ணுங்கள். பட் எந்த ஒரு விஷயத்துக்குமே எகைன் அண்ட் எகைன் ட்ரை பண்ணால் மட்டும்தான் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த வாரத்தில் இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ், சொந்த பிஸ்னஸ் இந்த வாரம் நார்மலாக தான் இருக்குது. பிஸ்னஸில் QG இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வேண்டாம். அதே சமயத்தில் நீங்கள் பிஸ்னஸில் வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். சர்வீஸ்க்குரியவர் சனி பகவான், அவருமே பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறது. எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். இன்னொரு பக்கம் குரு உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறது, வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை, பட் வேலையில் எஃபர்ட் கொடுங்க, அதுக்கான ரெகக்னைஸ் நடக்கும். இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்கோ ரொம்ப கவனம். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். ஸோ நான் விவசாயத்தில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க விவசாயத்தில் ஓரளவுக்கு மகசூல் லாபம் உங்களுக்கு இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது PhD பண்ணுறீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. ஆல்ரெடி நான் எக்ஸாம் எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ஃபேவரபுளாக பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஃபர்தராக யாரெல்லாம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்க, வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப குறைவு. சில விஷயங்களை நீங்கள் பொறுமையாக இருந்தே ஆகணும். பட் அதே சமயத்தில் வேலையில் யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க, இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க, ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் சனி பகவான், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் பைரவர் இருக்காரோ அவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்துல இருக்கார், குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். 2ஆம் இடம் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கிறது. உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. லைஃப்பில் இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கப்படும். உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுடைய முயற்சி ஸ்தலத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இருக்கிறது. இந்த வாரம் லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுவாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால எஃபர்ட்டு கொடுங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது அல்லது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பண்ணுங்கள். நல்லா இருக்குது. ஸோ யாரை நம்பியிருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் இருக்கும். அதுலேயும் கன்னியா லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத பயணம் இருக்குது. அந்த பயணத்தால் மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டு. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலன்னு நினைக்கிறவங்களுக்கு
இந்த வாரம் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும் நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோக்கு வாழ்க்கையில் முயற்சி பண்ணுறீங்களோ உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாரமாக இருக்குது. நிறைய உங்களை டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க, இதெல்லாமே இருக்குது. யாரெல்லாம் சிறு தொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ், குறிப்பாக ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ், பிறகு அதுலேயும் பிளாட்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அத்தனையுமே உங்களுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அது இல்லாமல் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, அதுக்கு தந்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் இது வரைக்கும் டிலே ஆகிட்டுருக்கு, தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் தெரியல, எப்படி நடக்கும் தெரியலங்கிறவங்களுக்கு அதெல்லாம் நடப்பதற்கான சோர்சஸ் நிறையா உண்டு. நீங்கள் எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு, உங்களுக்கு சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் உண்டு. கிரானிக்காக யாருக்கெல்லாம் டிசீஸ் இருந்ததோ அந்த நோயுடைய தன்மை குறையும். மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றோடைய அளவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெருசாக எனக்கு கடன் இருக்குது, கடன் தொல்லை பெரியவாக இருக்குங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்பு அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கரியருமே இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ வேலையில் எஃபர்ட் கொடுங்க, இன்னும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் பிஸ்னஸுமே நல்லா இருக்குது. பிஸ்னஸில் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, போத்தார் சைடு எல்லாமே லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்மே நல்லா இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் ஃபியூச்சரில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்தஸ்து புகழ் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான சொசைட்டியில் மதிப்பு மரியாதை கூடும். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள், துர்க்கையை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்குது. வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உண்டு. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருக்கும். குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நிறைவேறுவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்கும் தள்ளி போடாதீங்க. போஸ்ட்போன் பண்ண அந்த காரியங்கள் டிலே ஆகிட்டே இருக்கும். ஸோ என்ன நினைக்கிறீங்க அதை உடனே செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு, உங்களுடைய எண்ணங்கள் பெரிய லெவலில் கைகூடும். இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பெருசாக ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் காசை விட்டுறாமல் நினைக்காதீங்க. இந்த வாரம் அதுக்கான வாரமாக இல்லை. விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணங்கள் சிந்தனைகள் வேண்டாம். இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. ஸோ நம்ம லைஃப்பில் நிறைய டெம்டேஷன் நமக்கு இருந்தால் கூட அதெல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் நல்லது நடக்குமான்னா சில விஷயங்கள் சுமார். குறிப்பாக எனி ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்களில் அடக்கி வாசிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ், அரசியல் இருந்தீங்கன்னா கூடும். சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் நல்லா இருக்குது. பிஸ்னஸில் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உண்டு. இதுவரைக்கும் பிஸ்னஸில் நீங்கள் சம்பாதிச்சதை காட்டிலும் வருங்காலங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து சம்பாதிச்சாலும் நீங்களும் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு, பார்ட்னரும் லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். யாருக்கெல்லாம் உடம்புல க்ரானிக்காக டிசீஸ் இருக்கோ நீங்கள் ரொம்ப கவனம். குறிப்பாக ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள். ரொம்ப அவசியம் இருந்த நிலையை லோன் வாங்குறதெல்லாம் போஸ்ட்போன் பண்ணுங்கள். கடன் இப்போ வாங்கினீங்கன்னா பின்னாடி அது அடைகிறதுக்கு பல வருஷங்கள் ஆவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, வேலை இல்லாமல் இல்லை, நீங்கள் ஐடியலாக இல்லை, பட் ஜாப் இருக்குது, பட் வேலையில் எஃபர்ட் கொடுக்கணும். இல்லைனாலும் வேலையில் நிறைய க்ரைசிஸ் இருக்குது. வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் உங்களுடைய ஜாபில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குன்னா வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு, வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு உண்டு. பட் இன்னொரு பக்கம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இந்த வாரம் சுமாராக தான் இருக்குது.
குறிப்பாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். அதுலேயும் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் எதிர்பாராத பண வரவு பொருள் வரவு உண்டு. குறிப்பாக நீங்கள் அப்படி வரவு இருந்தால் கூட நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு எல்லா லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக தான் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பைரவரையும் குறிப்பாக இந்த வாரம் ஆஞ்சநேயரையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசியில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன்றது உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்தானத்தை பார்க்குறது. நான் பெருசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். பிஸ்னஸ் ஃபேவரபுளாக இருக்குமா? ஆல்ரெடி நினைக்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் நார்மல். இந்த வாரத்தில் உங்களுடைய தொழில் எதுவாக இருந்தால் அதில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஏன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அதுக்காக உங்களுடைய பணம் வராத பணங்கள் எல்லாம் வரும். எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, நம்முடைய மதம் ஜாதி இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது சுமாராக இருக்குது. வேலையில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்ன் எதில் ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அல்லது வேலையில் லாங் லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள் இது அத்தனைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ஹையர் ஸ்டடி ரொம்ப நல்லா இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்க, வேறு கம்பெனி ஸ்விட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதிலே நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். இது வரைக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். ஸோ லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. எதிர்பாராத பயணம் இருக்குது. ஒரு லாங் ஜேர்னியும் சரி, ஒரு ஷார்ட் ஜேர்னியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் உங்களுக்கு நன்மைன்னா கண்டிப்பாக நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஆல்ரெடி நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு அது வர்றதுக்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் பெருசாக நான் ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை, தள்ளி போயிட்டுருக்கு. எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான ஒரு வாய்ப்புக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. நீங்களும் அந்த சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத விதமாக நீங்கள் ஏதாவது உங்களுடைய பிரார்த்தனைகள் இருக்குது, ரொம்ப நாளாக நிறைவேற்ற முடியலைங்கிறவங்களுக்கு உங்களுடைய நோக்கங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு, ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் அமைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் வரும். இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுறதுக்கான வாரமாக உங்களுக்கு உண்டு. கிரானிக்காக யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ நோய் குணமாகும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். பைரவரை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா கிரகங்கள் நமக்கு சாதகமாக இல்லை. ஒரு பக்கம் உங்களுடைய 12ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இருக்காங்க. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம், சகோதரிகளுடைய உடல் ஆரோக்கியம், மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம் இதிலெல்லாம் கவனமாக இருங்க. குறிப்பாக குழந்தைகள் விஷயத்தில் நிம்மதியற்ற சுச்சுவேஷன் இதெல்லாமே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் நடக்குமானா ஒரு பக்கம் நடக்கும். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ரொம்ப ஆறுதலான விஷயம் ராகு இருக்கார். ராகுனாலே தகவல் தொடர்பு அத்தனை விதமான மீடியாக்களையும் சோஷியல் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா உண்டு. நிறைய உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த வாரத்தில் என்னெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் படிங்க. அதெல்லாம் தேடுதலுக்கான டயத்தை அதிகபட்சம் ஒதுக்குங்க. இது ரொம்ப முக்கியம். தேடுதல் என்பதை இந்த வாரம் பெரிய லெவலில் வச்சுங்க. இதுதான் இந்த வாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். மற்றபடி எல்லா கிரகங்களும் நமக்கு சுமாராக தான் இருக்குது. 4ஆம் இடத்துல சனி இருக்கார். வாழ்க்கையில் எத்தனை இருந்தாலும் திருப்தியற்ற சூழ்நிலை என்பது நமக்கு இருக்குது. பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தாலும் உற்பத்தி சார்ந்த செலவுகள் இருக்குது, வருமானம் இல்லை.
அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நல்ல வசதி வாய்ப்புகள், நல்ல போஸ்ட்டு, நல்ல பிஸ்னஸ் எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் திருப்தியற்ற மனநிலை இருந்துக்கிட்டே இருக்குது. வேலை இருக்கான்னா வேலை உண்டு. ஸோ ஏதாவது ஒரு ஜாப், ப்ரொஃபஷன், கரியர் உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது. பட் அதில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்க வேண்டிய காலங்கள் உண்டு. ஒரு பக்கம் வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறேன், இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறேன், ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. இன்னொரு பக்கம் அந்த மாற்றத்துக்கே பெரிய லெவலில் நீங்கள் போராட வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. ஸோ இந்த வாரம் பெருசாக நம்ம ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நார்மலாக நீங்கள் எப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் இந்த வாரம் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. அதே உங்களுடைய இந்த அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா எதிரிகள் விஷயத்தில் கவனம். சமூகத்தில் உங்கள் மதிப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் இது இருக்குது. நல்லா கவனமாக இருங்க. என்ன ஒன்று, யாரெல்லாம் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வெளியூரில் வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறவங்க பண்ணுங்கள். ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணேன், பிஹெச்டி பண்ணவங்க தாராளமாக பண்ணலாம். ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. நான் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கிடைக்குமான்னு தெரியல, வருமானு தெரியல, எப்போ வரும் தெரியலங்கிறவங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத விதமாக வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு இருக்கிறது. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைகிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது இந்த வாரம் உங்களுடைய லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இருக்கிறது. உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் எந்த விஷயத்தில் இருக்குங்களோ கிடைக்கும். உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தியாகும். ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். இதுவரைக்கும் எனக்கு மேரேஜ் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்குங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் உண்டு. பிஸ்னஸுமே இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் நல்ல ஒரு லாபத்தை ஏனிங்க அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரம் எதிர்பாராத வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உண்டு. மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. இந்த வாரம் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அதில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய ட்ராவல் தொடரும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை. யாரெல்லாம் சிறுதொழில் பண்ணுறீங்க, சுயதொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வாரம் நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் இது வரைக்கும் நிறைய பிரச்சனை இருந்தால் கூட இந்த வாரம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஒருவேளை பிரேக்கப் ஆன லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதே மாதிரி தான் உங்களுடைய எனி ரிலேஷன்ஷிப், எனி இல்லஸ் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. அதிலே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல. யாரெல்லாம் வேலையில் மாற்றங்களை எதிர்பார்க்குறீங்களோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது, சேஞ்ச் ஆஃப் பிளேஸஸ் இருக்குது, அண்ட் கம்பெனி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே வேலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வேலையில் பெரிய லெவலில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் இல்லைன்னா கூட ஜாபை பொறுத்த வரைக்கும் பெருசாக பயப்படுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா நல்லதொரு புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் உங்களுக்கு கூடும். ஒருவேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. அரசியலில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து கிடைக்கும். எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு, வெற்றி அடைவதற்கான சூழ்நிலைகள் நல்லா உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிங்களா நல்லா இருக்குது. யாரெல்லாம் பாஸ்போர்ட் வீசா வராமல் இருக்கோ வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் நல்லா கெயின் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. கிரானிக்காக எனக்கு நோய் இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுடைய நோய் குணமாகும். பெரிய லெவலில் கடன் இருக்குங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது, எதிர்பாராத தன வரவு, பொருள் வரவு உண்டு. யாருக்கெல்லாம் பணம் ரொம்ப நாளாக லாக் ஆகிருக்கு, பணம் வராமல் இருக்குது, அது பென்ஷன் பணமோ, பிஎஃப் பணமோ, கிராஜுவேட்டியோ, அரியர்ஸோ, இன்சூரன்ஸோ, டிவிடெண்டோ வராமல் இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பாராத விதமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்பு
இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இது இல்லாமல் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்ற இடமாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சோர்சஸ் இருக்குது. இந்த வாரத்தில் விநாயகரையும் மகாலட்சுமியும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய 10ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், செவ்வாய் அத்தனை கிரகங்கள் இருக்கிறது. யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறீங்களோ இந்த வாரம் நடக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறேன், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், நல்ல ஒரு தொழில் முனைவோராக வரணும், ஆண்டர்ப்ரனர் வரணும் ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஃபினான்சியலாக உங்களுக்கு பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை. வருமானங்கள், சம்பாத்தியங்கள் எப்பொழுதுக்கான வாய்ப்பு. உங்களுடைய தனஸ்தானத்தை குரு பகவான் வர பார்த்துக்கிட்டே இருக்கார். இன்னொரு பக்கம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் இந்த வாரம் உண்டு. உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் பிரேக்கப் பண்ணால் கூட மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றங்கள் உண்டு. இடமாற்றம், ஊர் மாற்றம் இருக்குது. அது இல்லாமல் என்னுடைய ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாளாக விற்கலை, சேல்ஸ் ஆகலை, எப்போ நடக்கும், எப்போ விற்கும், எப்படி விற்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது இல்லாமல் நான் பெரிய லெவலில் சிறு தொழில் அல்லது சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது. குறிப்பாக நீங்கள் பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல. ஆக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் இந்த வாரம் எஃபர்ட் எடுங்க. என்னெல்லாம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ முயற்சி பண்ணுங்கள், முயற்சியை விட்டுறாதீங்க. இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். நம்ம ராசி பலன் பார்க்குறது இந்த வாரம் ஃபேவரபுளாக இருக்கா அல்லது அன்ஃபேவரபுளாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிறது தான். ஸோ இந்த வாரம் கிரகங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதரிகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய வாரமாக உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல. ஜாப் இல்லாமல் இல்லை, பட் வேலையில் நீங்கள் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், எனி ரெஃப்யூட்டட் கன்சர்னில் இருக்கேன். நீங்கள் எதில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. எஃபர்ட்டு கொடுங்க, கண்டிப்பாக அதுக்கான ரெக்கக்னைஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப நாளாக ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவோ வரலைங்கிறவங்க கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு வழக்கு இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க வழக்குகள்லேருந்து விடுவதற்கு, வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது உங்களுடைய பிஸ்னஸ்மே இந்த வாரம் நல்லா வருமானத்தை, சம்பாத்தியத்தை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய மேரிட்டல் லைஃப்புமே இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார், பட் 2 பேருக்குமே லாபம் நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மகா கணபதியை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அது இல்லாமல் நான் ஃபர்தராக ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறேன், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அல்லது ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி, அப்ராடு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது இல்லாமல் சர்வீஸில் இருக்கிறவங்க யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு இந்த வாரத்தில் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேஸஸ், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இருக்குது. அது இல்லாமல் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். அதுலேயும் நான் பிஆருக்கும், க்ரீன் கார்டுக்கும், சிட்டிசன்ஷிப்புக்கும் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமானா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு கடுமையான போராட்டத்துக்கு இடையில் அந்த நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலே சனி வக்ரகதியில் இருக்கார். சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம், காலதாமதம்னு அர்த்தம். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. இதுவே இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம்.
எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை 3 கிரகம் பார்க்குறாங்க. சூரியன், செவ்வாய், சுக்கிரன் பார்க்குறது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாதீங்க. நடக்கிறது அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை நினைங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு, இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலைங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். என்னுடைய இளைய சகோதர சகோதரிகளால் பிரச்சனை இருக்குங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவீங்க. எல்லா விதமான ரிலேஷன்ஷிப் எல்லாருமே உங்களுக்கு பிரிஞ்சவங்க சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை, தள்ளி போயிட்டுருக்கு. எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் தெரியல. உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். எதிர்பாராத விதமாக உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் நடக்கும். எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு உண்டு. ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், அவர்களால் நன்மை, இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் சுமாராக தான் இருக்குது. பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பிஸ்னஸில் நம்ம லாபத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம், பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். இந்த வாரத்தில் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது அவருக்காக உழைப்பீங்க. இதுவரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு, தள்ளி போனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருந்தால் வரும். ஃபர்தராக நீங்கள் பாஸ்போர்ட், வீசா வராதவங்களுக்கு வர்றதுக்கான சுச்சுவேஷன் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதாக இருந்தால் திரும்ப சொல்கிறதுக்கான உங்களுடைய 9ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. யாரெல்லாம் லாங் ஜேர்னி போகணுன்னு நினைக்கிறீங்களோ அல்லது ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அதுக்காக நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படும். நன்றி, வணக்கம்.